ஒரு பேங்க்குக்கு போகிறோம், பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பர் கூட நம்ம வந்து ஏதோ பார்த்து கூட்டி எண்ணெலாம் வச்சு ஓகே இது சரியாக இருக்குது, இங்கே பணம் போட்டால் நல்லாயிருக்கும், இல்லை வந்து இங்கே நம்ம வந்து குடுக்கல் வாங்கல் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றத முடிவு பண்ணலாம். பட் அந்த ஐஎஃப்எஸ்சி கோடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா சார், இப்போ அந்த கோடை பார்த்து தான் நம்ம அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணுமா? அந்த நம்பரு நமக்கு வேலை செய்தா இல்லையா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கும் செய்யும், நம்மளை மாதிரியே பேங்க்கில் வேலை செய்கிற ஸ்டாஃபுங்களுக்கு பயங்கரமாக செய்யும் அது. இப்போ நான் ஒரு நம்பர் சொல்கிறேன், அது அவங்களுக்கு கனெக்டே ஆகாது. அது அந்த பேங்க் நம்பர் 6ன்னு இருக்கும், அதில் வேலை செய்கிற ஒரு ஸ்டாஃப் நம்பர் அவர் 12ன்னு இருப்பார். 12னா 1 கூட்டினா 3ன்னு இருக்கும். 6ஆம் நம்பர் பேங்க் நம்பரு, அதில் ஸ்டாஃப் நம்பர் 3. அது வேலை செய்யுமானாக்கா அவருக்கு மட்டும் வேலை செய்யாது அந்த பேங்க்கு. அப்படின்னா அந்த பேங்க்கில் அவர் எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் கொடுத்தாலும் அவருக்கு உண்டான பிரதிபலனோ அது ரிட்டர்னோ நல்ல ஒரு ரெகக்னைசஸோ அவர் கடைசி வரைக்கும் இருக்கவே இருக்காது. நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, உங்கள் அக்கௌண்ட் நம்பரும் உங்கள் டேட்டுக்கும் அதே கனெக்டிவிட்டி இருக்கணும், அதே கான்டாக்ட் நம்பர் கனெக்டாக இருக்கணும். உங்களுக்கு ஒத்து போகிற நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் பேங்க்கில் பணம் போட 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 சேர்ந்துக்கிட்டே இருக்கும், சேவிங்ஸ் ஏறிக்கிட்டே இருக்கும், பிஸ்னஸும் குரோத் வந்துக்கிட்டே இருக்கும், அடுத்த கட்டத்துக்கு போவீங்க, பிஸ்னஸை பல மடங்கு பெருகிட்டே போவீங்க. உங்கள் அக்கௌண்ட் நம்பரு உங்களுக்கு ஆப்போசிட் நம்பர் அதுக்குள்ளே அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னாக்கா அந்த பேங்க்கில் நீங்கள் எவ்வளோ பணம் போட்டாலும் பணம் நிற்காது. அந்த பணம் அன்னெசரியாக எக்ஸ்பென்சிவ் என்ன இருக்கோ அதுக்காக தான் போகும். அது மட்டும்தான் போகுதுன்னு கிடையாது, பிஸ்னஸும் அதனால் வந்து சஃபர் ஆகும், பாதிக்கும், பிஸ்னஸும் வளர்ச்சி பெறாது, லாஸில் இருக்கும். கூட்டி கழிச்சு பார்த்தா டெபிட்டில் வந்து நின்றுடுவீங்க கடைசியாக. எண்களுக்கு தான் நிறைய விஷயம் சொல்கிறீங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எண்கள் மூலயமாக நிறைய கற்றுக் கொடுத்துட்ருக்க, சொல்லி கொடுத்துட்ருக்குற நீங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணுறீங்க. சில பேருக்கு எங்களால் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க, முடியலன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் முடியலன்னு சொல்லலை, அந்த எண்ணம் உங்களை அனுமதிக்கலை. ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்களையும் ஃபார்மட் நியூமராலஜி சம்பந்தமான பதிவுகளையும் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் பேங்க்கில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்லேருந்து ஐஎஃப்எஸ்சி கோடு வரைக்கும் நம்ம நம்பர்ஸை செக் பண்ணணும் அப்படின்றது வந்து ரொம்ப பிரதானமான ஒரு விஷயமாக இருக்கா அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தன்சேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், பொதுவாக வந்து நம்பர்ஸ் அப்படின்றது வந்து மிகப்பெரிய மேஜிக்கலான ஒரு விஷயம் அப்படின்றது வந்து நீங்கள் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப வந்து உணர்த்திட்டீங்க சார். அதனால வந்து எந்த இடத்துக்கு போனாலும் எந்த விஷயங்களை பண்ணாலும் அதோட நம்பர் என்ன, அதோட கூட்டு எண் என்ன, அது சரியாக இருக்குமா சரியாக இருக்காதா அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியை வந்து இன்றைக்கி இருக்க எல்லா மக்களும் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். அதுக்கு மிகப்பெரிய காரணம் உங்களுடைய ஃபார்மட் நியூமராலஜி சார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு பேங்க்குக்கு போகிறோம், பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பர் கூட நம்ம வந்து ஏதோ பார்த்து கூட்டி எண்ணெலாம் வச்சு ஓகே இது சரியாக இருக்குது, இங்கே பணம் போட்டால் நல்லாயிருக்கும், இல்லை வந்து இங்கே நம்ம வந்து குடுக்கல் வாங்கல் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றத முடிவு பண்ணலாம். பட் அந்த ஐஎஃப்எஸ்சி கோடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா சார், அந்த கோடு அப்படின்றது வந்து மாற்ற முடியாது. அது எல்லா பேங்க்லேயும் ஒரு பேங்க்குன்னு ஒரு கோடு வந்து நிர்ணயம் பண்ணிடுவாங்க. இப்போ அந்த கோடை பார்த்து தான் நம்ம அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணுமா, இல்லை அந்த கோடு வந்து பெருசாக எடுத்துக்க தேவையில்லையா சார்? அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஆமாம், பொதுவாக வந்துட்டு பேங்க்குக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும். ஆமாம், அதான் ஐஎஃப்எஸ்சி கோடு. அந்த நம்பரு நமக்கு வேலை செய்தா இல்லையா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கும் செய்யும், நம்மளை மாதிரியே பேங்க்கில் வேலை செய்கிற ஸ்டாஃபுங்களுக்கு பயங்கரமாக செய்யும். அது ஸ்டாஃப் உள்ளே இருப்பாங்க, ஒரு பேங்க்குன்னாக்கா ஒரு 10 பேர் வேலை செய்வாங்க, 20 பேர் செய்வாங்க. அந்த நம்பரு பேங்க்குக்குன்னு ஒரு கோடு நம்பர் இருக்கும். அந்த கோடு நம்பர் போட்டால் தான் உங்களுக்கு வந்து இந்த பேங்க்கில் நான் வேலை செய்கிறேன் அப்படிங்கிறது சொல்லும். நமக்கு ஐஎஃப்எஸ் கோடு நம்பர்ன்றவாங்க, பேங்க்குக்கு அந்த கோடு நம்பர் அவங்க வேலை செய்கிற இதில் ஒரு பேங்க் இருக்கும். அந்த பேங்க்கில் நம்பர் ஒரு 2 நம்பர் 3 டிஜிட் இருக்கும். அப்படி இருக்கும்போது அதில் கூட்டினீங்கன்னாக்கா 6ன்னு வருதுன்னு வைங்க. அந்த பேங்க் நம்பர்னு ஒன்று இருக்குது, அது கூட்டினாக்கா 6. இந்த 6ஆம் நம்பர்னு ஒன்று இது, அது பொதுவாக அதை மாற்ற மாட்டேங்குது. அது பேங்க் நம்பர் 6. அதில் வேலை செய்கிறவங்க ஸ்டாஃபுன்னு அப்படின்னு அர்த்தம் ஒரு 10 பேர் செய்கிறாங்க. இந்த 10 பேர்லேயும் வெவ்வேறு நம்பரில் இருப்பாங்க. சில பேர் 19 இருப்பாங்க, 28 இருப்பாங்க, தேதி சொல்கிறேன். சில பேர் 31ஆம் தேதி இருப்பாங்க,
சில பேர் 2ஆம் நம்பர் இருப்பாங்க, சில பேர் 9ஆம் நம்பர் இருப்பாங்க. எது வேணாலும் இருங்க. இப்போ என்ன சொல்லப்பட்ட நம்பரு, இந்த நம்பரெல்லாம் கூட அந்த தேதியில் இருக்கிறவங்க மொத்தத்துக்கு 10 பேர் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் கனெக்ட் ஆகும். இப்போ நான் ஒரு நம்பர் சொல்கிறேன், அது அவங்களுக்கு கனெக்டே ஆகாது. அது அந்த பேங்க் நம்பர் 6ன்னு இருக்கும். அதில் வேலை செய்கிற ஒரு ஸ்டாஃப் நம்பர் அவர் 12ன்னு இருப்பார். 12னா 1 கூட்டினா 3ன்னு இருக்கும். 6ஆம் நம்பர் பேங்க் நம்பரு, அதில் ஸ்டாஃப் நம்பர் 3. அது வேலை செய்யுமானாக்கா அவருக்கு மட்டும் வேலை செய்யாது அந்த பேங்க்கு. அப்படின்னா அந்த பேங்க்கில் அவர் எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் கொடுத்தாலும் அவருக்கு உண்டான பிரதிபலனோ அது ரிட்டர்னோ நல்ல ஒரு ரெகக்னைசஸோ அவர் கடைசி வரைக்கும் இருக்கவே இருக்காது. இதை தாண்டி ஒரு கட்டத்தில் தேவையில்லாமல், ஏன்னா கஸ்டமருங்கிறது எல்லாரும் கஸ்டமர் தான். கஸ்டமர் கூட ஏதோ ஒரு சபையில் தவறு பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த 12ஆம் நம்பர் இருந்தால அவர் மேலே தான், அவர் தலை மேலே போய் விழும். அவங்க ஸ்டாஃபுக்குள்ளே கூட ஏதாவது ஒரு சின்ன சில்லி மிஸ்டேக்ஸ்னால் கூட அத்தாரிட்டி அவர் தான் போய் முடியும். ஏன்னா அந்த தவறு நடக்கும்போது அன்றைக்கி அவர் அந்த ஸ்பாட்டில் இருந்திருப்பார், அந்த சீட்டில் அவர் இருந்திருப்பார். அப்போ அவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன் ஒரு கட்டத்தில் சஸ்பெண்ட் ஆனால் கூட ஆச்சரியம் ஆயிருப்பாங்க. ஆச்சரியம்லாம் இல்லை, கண்டிப்பாக ஆயிருப்பாங்க. அதில் ஆச்சரியம் இல்லை. அந்த நம்பர் அவங்களுக்கு கனெக்டே ஆகாது. அந்த இதில் வந்துட்டு இதில் வந்து நீங்கள் சொல்கிறது ஸ்டாஃப்ன்றீங்களே, வெறும் சின்ன ஸ்டாஃபாக உள்ள ஆஃபீஸராக இருந்தாலும் அதான் ப்ராப்ளம். அவங்களுக்கு அந்த நம்பர் கனெக்ட் ஆகாது. இதில் ஒரு சில பேங்க்லாம் இருக்கும், ரெகுலராக நடக்கும். யாருன்னா வந்து ஒரு சஸ்பெண்ட் ஆகிட்டு போயிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அந்த நம்பர் 3ஆம் நம்பர் உள்ளவங்களும் அது பேங்க்கு ஃபிக்ஸடு 6னா 6 தான். அது மாறாது. அது கடைசி வரைக்கும் அந்த பேங்க்குக்கு நம்பர் 6 தான் கூட்டு எண்ணு. 3ஆம் நம்பர் உள்ளவங்களாம் கரெக்டாக அது உள்ளே வருவாங்க. 3னா 3 வருவாங்க, 12 வருவாங்க, 30ஆம் தேதி வருவாங்க, 21ஆம் தேதி வருவாங்க. அவங்க போகும்போதெல்லாம் அந்த பேங்க்கில் இந்த மாதிரி ப்ராப்ளத்தோடு போவாங்க. அப்போது அவங்களுக்குள்ள ஒரு ஸ்டாஃபுக்குள்ளே இப்போ இந்த பேங்க்கில் வந்துட்டாவே இப்படி மாதிரி யாருன்னா ஒருத்தர் நடந்துக்கிட்டே இருக்குது. அது அந்த நம்பருக்காரங்க தான் நடக்கும். எல்லாத்துக்கும் மற்றவங்களுக்குலாம் நடக்கல, 10 பேருக்கும் நடந்துச்சு. இல்லை. ஸோ இது அப்போது பப்ளிக்காக இருக்கிறவங்களுக்கு நடக்கிறதையும் தாண்டி அப்போ பப்ளிக்குக்கும் தேவைப்படுதானே. ஆமாங்க, பேங்க் அக்கௌண்ட்டில் உங்கள் டேட்டுக்கு அந்த நீங்கள் வச்சுருக்கிற பேங்க்கில் உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கு நீங்கள் வச்சுக்கிற அக்கௌண்ட் நம்பரும் கனெக்ட் ஆகணும். இது அவங்க கதை இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ உங்கள் கதைக்கு வரேன். உங்கள் கதை மீன்ஸ் வந்து கஸ்டமர் கதைக்கு. ஒரு பேங்க்கு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, உங்கள் அக்கௌண்ட் நம்பரும் உங்கள் டேட்டுக்கும் அதே கனெக்டிவிட்டி இருக்கணும். அதே கான்டாக்ட் நம்பர் கனெக்டாக இருக்கணும். உங்களுக்கு ஒத்து போகிற நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் பேங்க்கில் பணம் போட சேர்ந்துக்கிட்டே இருக்கும், சேவிங்ஸ் ஏறிக்கிட்டே இருக்கும், பிஸ்னஸும் குரோத் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த கட்டத்துக்கு போவீங்க, பிஸ்னஸை பல மடங்கு பெருகிட்டே போவீங்க. உங்கள் அக்கௌண்ட் நம்பரு உங்களுக்கு ஆப்போசிட் நம்பர் அதுக்குள்ள அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னாக்கா அந்த பேங்க்கில் நீங்கள் எவ்வளோ பணம் போட்டாலும் பணம் நிற்காது. அந்த பணம் அன்னெசரியாக எக்ஸ்பென்ஸ் என்ன இருக்கோ அதுக்காக தான் போகும். அது மட்டும்தான் போகுதுன்னு கிடையாது, பிஸ்னஸும் அதனால் வந்து சஃபர் ஆகும், பாதிக்கும். பிஸ்னஸும் வளர்ச்சி பெறாது, லாஸில் இருக்கும். கூட்டி கழிச்சு பார்த்தா டெபிட்டில் வந்து நின்றுடுவீங்க கடைசியாக. என்னங்க கடைசியில் அங்கே வந்து நிப்பாட்டுறீங்க? நான் நிப்பாட்டல, உங்கள் நிலையை சொல்கிறேன். உங்கள் டேட்டுக்கு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு கரெக்டாக வரலன்னா இந்த நிலை தான் வரும். அக்கௌண்ட்டு தான் கரெக்ட் இல்லைன்னா அதோடு போயிடுச்சான்னு பார்த்தோன்னா இல்லை, நீங்கள் பண்ணுற பிஸ்னஸையே சஃபர் பண்ண வைக்குது. அதையே பண்ணி வச்சுட்டு சரி அது வரைக்கும் தான் பாதிச்சாதான்னு பார்த்தாக்கா அங்கே இல்லை, உங்களை டெபிட்டில் வச்சுருக்குது. அப்படின்னா என்னங்க, கடங்காரனும் ஆக்கியிருக்கு அர்த்தம். அதான் அதுக்கு கடைசியில் அங்கே கொண்டு போய் நிப்பாட்டிடும். அதனால் இந்த நம்பர் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எண்களுக்கு தான் நிறைய விஷயம் சொல்கிறீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எண்கள் மூலயமாக நிறைய கற்றுக் கொடுத்துட்ருக்க, சொல்லி கொடுத்துட்ருக்குற நீங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணுறீங்க. சில பேருக்கு எங்களால் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க, முடியலன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் முடியலன்னு சொல்லலை, அந்த எண்ணம் உங்களை அனுமதிக்கலை அது. அப்போது உங்கள் நிலையை நீங்கள் பின்னோக்கியே போயிட்டுருக்கிறீங்க, உங்களால் அதை தடுக்க முடியல. நீங்கள் தடுக்கணும்னு நினைக்கிறீங்க, தடுக்க முடியல. நம்ம கையில் தான் இருக்குது எல்லாமே. முடியாதது எதுவும் ஒன்று உலகில் எதுவுமே இல்லை, எல்லாம் முடியக்கூடிய தக்கது தான். நாம் அதை மெனக்கிடுறது இல்லை. கண்டிப்பாக பார்த்துக்கலாம் அப்படி. நம்மளோட பவர்ஃபுல் நம்ம நம்பரு. ஏன்னா நான் பொதுவாக சொல்லேன், எண்களுக்கு கிரகத்தையே கூட உட்காந்து பேசுகிற தைரியம் எண்களுக்கு மட்டும்தான் உண்டு. கிரகத்தை நம்ம போய் பார்க்க முடியுமா? கிரகத்தை போய் நம்ம பேச முடியுமா? அங்கே உட்காந்து பேசக்கூடிய சக்தி எண்களுக்கு தான் உண்டு. அதையே ஃபேஸ் பண்ணோம்.
அதே சமயத்தில் ஓவர் கம் பண்ணக்கூடிய சக்தி எண்களுக்கு தான் உண்டு. அதனால் எண்களை ஈஸியாகவும் சிம்பிளைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது வந்து நம்மளுடைய வாழ்வாதாரத்தை, மனிதனுடைய வாழ்வாதாரத்தையும் அது சிம்பிளைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால் இவ்வளோ பவர் இருக்குங்கிறத இது மூலயமா புரிஞ்சுக்கிட்டு முதல்ல போயிட்டு செக் பண்ணுங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டையும். இப்போ நான் 2 பேருக்கு சொல்லிட்டேன், கஸ்டமருக்கு சொல்லிட்டேன், வேலை செய்கிற பேங்க்கில் வேலை செய்கிற ஸ்டாஃபுக்கும் கொடுத்துட்டேன். 2 பேருமே அவங்களுக்கு கனெக்டிவிட்டியோடு வைங்க. உங்களுக்கு ஒத்து போகிற நம்பரை வச்சுக்கிறீங்க, உங்களுக்கு ஒத்து போகிற பேங்க்கில் வேலை செய்யுங்க, எல்லாமே சரியாக வரும். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சரியாக இருக்கணும், எல்லாமே நல்லதாக நடக்கணும். அது முறை பிரகாரம் எதையும் பார்த்து செய்யுங்க. கண்டிப்பாக எதுலேயும் யாருமே தோக்க மாட்டீங்க, தோக்கக்கூடாது. தோக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான வழியை தான் ஒவ்வொரு ப்ரோக்ராம் சொல்லி கொடுக்குறோம். எஸ்பெஷலி இந்த பேங்க்குக்கு இவ்வளோ விஷயம் தேவைப்பட்டது. கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு எல்லாம் உங்களை மாற்றிப்பீங்க. மாற்றும் பொழுது வாழ்க்கையின் தரமே மாறுது, வாழ்க்கையினுடைய தொழிலும் முன்னேற்றத்தை கொண்டு போய் கொடுக்குது, உங்கள் லைஃபே மாறி போயிடும். கண்டிப்பாக சார். சின்ன சின்ன சர்க்கிள்களை கூட இந்த மாதிரியான விஷயங்களால் சரி பண்ணிவிட்டு வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு லைஃப்பை வாழ முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அது எல்லாத்தையும் வந்து மக்கள் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.